உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ உங்க வாழ்க்கை எப்ப மறுரூபம் ஆகும்? மனசு புதுசானாதான் மறுரூபம் ஆக முடியும். கவனிங்க, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், உங்களுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கையினுடைய எல்லா வகையான வெற்றியும், உங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் எதை சார்ந்து இருக்குதுன்னா உன்னுடைய மனது. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு மனது மறுரூபமா இருக்குதோ அதுதான் உன்னுடைய வெற்றியின் பெர்சன்டேஜ். உங்க மனசு 5% புதுசா இருந்தா உன்னுடைய வெற்றியின் சதவீதம் எவ்வளவு? சொல்றது எதுக்காக ஜெபிக்கிறோம்? மனசு புதுசா. வர்ஷிப் என்ன பண்ணும்? உங்களோட நீங்க வசனம் படிக்கும்போது என்ன ஆகுது? மைண்ட் என்ன ஆகுது? ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களோட மனது ரினியூ ஆக, மனசு புதுசாக புதுசாக புதுசாக. நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரியுது? அப்போ நீங்க கிறிஸ்டியன் லைஃப்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எது? உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய எண்ணங்களை எவ்வளோ நீங்க மறுரூபமாக்குறீங்களோ. புரியுதுங்களா? உங்க மனசு எவ்வளோ. நம்ம எல்லாரும் பாவத்தில் இருந்தோம், அப்புறம் என்ன ஆயிட்டோம்? ஒரு நாள் மறுபடியும் பிறந்து என்ன ஆயிட்டோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே, ஹல்லேலூயா, பைபிள்ல போட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம். அப்ப இந்த பழையவைகள் எல்லாம் எங்க இருக்கு? எல்லாம் எங்க தான் இருக்குது? ஆல் ஓல்ட் திங்ஸ். இதெல்லாமே எங்க இருக்குது? மைண்டுக்குள்ள தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் என்ன ஆகணும்? புதுசாகணும். அப்போ இது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, இது ஒரு சிஸ்டம் மாதிரி. இது மைண்ட் இஸ் எ சிஸ்டம். மைண்ட் நிறைய பேர் மைண்டை குப்பை தொட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன வேணா அதுல யார் வேணா என்ன பண்ணலாம். நான் சொல்றது புரியுதா? உங்க யார் என்ன சொன்னாலும் கேட்டுப்பீங்க. உங்க மைண்ட் அப்ப என்ன பக்கத்துல பார்த்து சொல்லி, யார் என்ன சொன்னாலும் நீ கேட்டேன்னா மனசும் சரி, மைண்ட் என்ன? அது மைண்ட் என்னது? ஒரு குப்பை தொட்டி. இட்ஸ் எ டஸ்ட்பின். புரியுதுங்களா? எல்லா குப்பையும் என்ன பண்ணலாம்? அவ்வளோ தாராளமான மனசு உனக்கு. எல்லா குப்பையும் உங்ககிட்ட என்ன பண்ணலாம்? கொட்டலாம். உங்ககிட்ட எதை சொன்னாலும் நீ என்ன பண்ணிடுவேன்? எதை சொன்னாலும் கேட்டுப்ப, எல்லாத்தையும் நீ ஏத்துப்ப. நீ அப்போ மைண்ட் என்ன மாதிரி? ஒரு குப்பை தொட்டி மாதிரி. யார் என்ன போட்டாலும் அதை நீ ஏத்துப்ப. நான் சொல்றது புரியுதுங்களா? மைண்ட் டஸ்ட்பின் இல்லை. மைண்ட் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, ஒரு சிஸ்டம். அது உங்க மைண்டுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஆண்டவர் உங்களோட பேசின ஃபர்ஸ்ட் எங்க பேசி எங்க 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 வரும்? ஆவியிலிருந்து எங்க தான் வரும்? மைண்டுக்கு அங்கதான் நீ கண்டுபிடிப்பாது. புரியுதுங்களா? ஏன்னா நாம ஒரு விஷயம், ஒரு நாலேஜ ரிசீவ் பண்ற இடம் எதுதான்? மைண்ட்ல இருந்து தான் நாலேஜ். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜ் நீ எங்கிருந்தா ரிசீவ் பண்ணுவேன்? மைண்ட்ல இருந்து. அப்போ தேவன் பேசினாலும் அது எங்கிருந்து தான்? இப்ப ஸ்பிரிட்ல இருந்து. உன் ஆவியில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியான ஆவியில பேசுவார். ஆவியில என்ன பண்ணுவார்? அவர் பேசுவார். அப்ப இந்த ஆவியில இருந்து அது எங்க வரும்? அது உன் மைண்டுக்கு வரும். ஆவியில இருந்து, ஆவியில ஒரே சத்தம் தான் இருக்கு. எவ்வளவு பேர் தேவ சத்தம் கேட்கறது கஷ்டம், ஆண்டவரோட சத்தத்தை என்னால கேட்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா சரி, உங்களுடைய ஆவியில இருக்கிற வரைக்கும் அது என்னது? ஒரே சத்தம் தான். புரியுதுங்களா? ஆவியில தேவன் பேசுகிற ஒரே ஒரு சத்தம் மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த ஆவியில இருந்து அது எங்க வருது? மைண்டுக்குள்ள வரும்போது அங்க என்ன இருக்குது? நிறைய வாய்ஸ் இருக்காங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? மைண்ட் மார்க்கெட் மாதிரி. சம்டைம்ஸ் நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு? நீங்க ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போனா என்னன்னுவாங்க? கத்திரிக்காய் அப்படின்னுவாங்க, தக்காளி அப்படின்னுவாங்க, வெங்காயம் அப்படின்னுவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? எல்லா இடத்துலயும் கச்ச 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 கத்திட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க என்ன வாங்க போறீங்க? கேரட் வாங்க போறீங்களா? அதனால இந்த சத்தெல்லாம் வருமா? அந்த கேரட் என்னும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? அப்போ நீங்க என்ன எதைதான் யோசிச்சுட்டு இருப்பீங்க? எங்கடா கேரட் சத்தம் கேட்குது அப்படின்னு. அப்ப மீதி எல்லா சத்தமும் வந்தாலும் அந்த கேரட் சத்தத்துக்கு நீங்க உங்க கவனத்தை என்ன பண்ணுவீங்க? இல்லையா? இப்ப நீங்க யாரு? Who are you? நீங்க உங்களோட மைண்ட் தான் நீங்கன்றது புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? சோலியும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. உன் சோல் தான் யாரு? ரியல். நீங்க யாரு? இப்போ என் பேர் என்ன அப்படின்னா வினோத். அந்த வினோத்ன்றது யாரு? இந்த சரீரம் இல்ல. எது? என்னுடைய அந்த 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 மனது. அதுதான் நானு சொல்லுவேன்ல, அந்த ஆத்மா தான் நானு. நீ இது இல்ல. இப்போ நாம எது இல்லையோ அதுக்காக நம்ம நிறைய கவனத்தை செலுத்துறோம். எது நாம இல்ல? சத்தமா கோச்சிக்காதீங்க. நான் சொன்ன கோச்சிப்பீங்க, கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் சொல்றேன், எது நீங்க இல்லையோ அதுக்கு தான் உங்க கவனம். மேக்கப், பியூட்டிஷியன், அது என்ன ஐலைனரா, அது எல்லாம் எதுக்கு? எது நீ இல்லையோ, அப்ப நீ அழகா இருக்கு தப்புன்னு சொல்ல, அது இது நீ எது இல்லையோ அதுக்காக தான் என்ன பண்ற? முழு கவனம். நல்லா என்ன பண்ணும்? சாப்பிடணும்,
நல்லா அழகா இருக்கணும், நல்லா ட்ரெஸ் போடணும். நிறைய பேர் அழகா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஆனா மனசு குப்பை. அப்ப அவங்க ரியலா யாரு? குப்பை தான். அவங்க 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 ட்ரெஸ் போடுறத வச்சு பார்க்காதீங்க. கோட் சூட்ல போட்டிருப்பாங்க, அவங்க எண்ணங்களுக்குள்ள போய் பார்த்தா ஃபுல்லா குப்பைங்க. அப்ப அவங்க ரியலா யாரு? இந்த சரீரத்துல என்ன போட்டிருக்காங்களோ அது அவங்க இல்ல, குப்பை அவங்க ரியலா. உன்னை நீ எப்படி டிஸ்கிரைப் பண்ண, உன்னை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண, who are you அப்படின்னா நீ எவ்வளவு அழகா இருக்கிற, எவ்வளவு பியூட்டிஃபுல், இது இல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, பிரதீக்ஷாவுடைய மைண்ட கல்ட்டி எனக்குள்ள போட்டுருங்க. அது ஒரு சிஸ்டமா இல்லையா? அப்போ பிரதீக்ஷாவுடைய சிஸ்டம்குள்ள, அந்த மண்டைக்குள்ள இருக்கிற அந்த அந்த மைண்ட், அந்த சிஸ்டம் கல்ட்டி எனக்குள்ள போட்டீங்கன்னா, நீங்க வந்து என் பேர் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? பிரதீக்ஷான்னு சொல்லுவேன். இப்போ ஜாயோட மைண்டை இப்போ சர்ச்சில் இப்போ ஜெபம் பண்ணி என்ன பண்ண போறோம்? ஜாயோட மைண்ட் என்ன பண்ண போறோம்? பிரதீக்ஷாக்கு போட்டு போறோம். பிரதீக்ஷாவோட மைண்ட் எடுத்து ஜாய்க்குள்ள போட்டா என்ன நடக்கும்ன்றீங்க? இப்ப நேரா பிரதீக்ஷா எங்க போற? ஜாய் வீட்டுக்கு தான் போற. ஏன் நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த சரீரம் யார் இல்ல, நீங்க இல்ல. உங்க மாஸ்டர் வந்து இந்த மனசு தான். இந்த சரீரம் வெறும் வேலைக்காரர். இந்த மாஸ்டர் என்னெல்லாம் சொல்றானோ, இந்த எண்ணம் எதெல்லாம் சொல்லுதோ அதை செய்கிற வேலைக்கார சரீரம். என்னுடைய மனதை தான் உண்மையான எஜமானன். இந்த மனது என்னெல்லாம் சொல்லுதோ அதை செய்யற வேலைக்காரன் தான் சரீரம். இப்ப எதுக்கு இதை சொல்றேன் என்னன்னா, இப்போ உனக்கு ஒரு கோபம் இருக்குது, அது எங்க இருக்கு? சரீரத்தில் வருதுன்னு வைங்களேன். இதை கட்டுப்படுத்தினா நடக்குமா? இப்போ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது நம்ம கிட்ட, ஓகேவா? ஒரு 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 கெட்ட பழக்கம் இருக்குது, ஒரு ஹேபிட். அந்த பிஹேவியர்ஸ், உன்னுடைய நடத்தைய மாத்தணும்னு ஒரு நாளும் நினைக்காத. காரணம், உன்னுடைய நடத்தை வந்து உன்னுடைய எண்ணங்களுடைய ரிசல்ட். Your actions are just a fruit. உங்களுடைய நடத்தைகள் ஒரு கனி. அந்த கனியை உண்டாக்குகிற வேர் எது, ரூட் எது, மரம் எதுன்னா உன்னுடைய எண்ணம். பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கல ஒரு புத்தகம் இருக்கு, இந்த நீங்க வேணும் வாங்கி படிக்கலாம். உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே இருக்கிற பைபிள்ல போட்டிருக்கு. என்ன? உன் எண்ணங்கள் எப்படியோ. எவ்வளவு பேர் பண விஷயமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கிறீங்க? நல்ல கரங்களை எடுத்து காட்டுங்க. இந்த இது எங்க மாறணும்னு நினைக்கிறீங்க? பாருங்க, தரித்திரம் வந்து ஃபர்ஸ்ட் உன் பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல, ஃபர்ஸ்ட் அது எங்க இருக்குது? உன்னோட மைண்ட்ல இருக்குது. உன் மைண்ட் என்னவா இருக்குது? தரித்திரத்துல இருக்குது. நீ புலம்பல் பாரு, புலம்பல். இந்த பணத்துக்காக ஒரு புலம்பு பாரு. பணம் வந்து உன் பக்கமா வராது. பணம் என்ன சொல்லு? இந்த அம்மா கிட்ட என்ன பண்ண மாட்டேன், இந்த அம்மா புலம்புக்கு பக்கத்துலயே நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வேணாம். பொய் இல்லைங்க, நான் ரொம்ப நான் ஜோக்கா சொல்ற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் சீரியஸ். மணி இஸ் ஆக்ஷன். மணி வந்து ஒரு மோஷன். இட் மூவ்ஸ். பணம் அது யார்கிட்ட விரும்புதோ அதுகிட்ட தான் போகும். அப்போ ஃபர்ஸ்ட் நீ ஐஸ்வர்யம் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் எங்க மாற்றம் வேணும்? உன் மனது மறுரூபமாகணும். உன் மனசை நீ மாத்த எல்லாத்துலயும். அதான் பைபிள்ல போட்டிருக்கு, உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே